ஆமாம், அதுக்கு தகுந்தபடியான செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. இன்னொன்று இதில் பெருசாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ஜ் ஷீட் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கேஸோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறது அந்த சார்ஜ் ஷீட் வைத்து மட்டும்தான். அதில் வந்து என்ன மாதிரியான எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனது, அந்த விட்னஸஸ் எல்லாருமே உள்ளே இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் இவர் குற்றவாளி அப்படின்றது எவிடன்ஸை வச்சு தான் ப்ரூவ் ஆகும். இவர் குற்றவாளி இல்லைன்றதும் எவிடன்ஸை வச்சு தான் இல்லைனா ப்ரூவ் ஆகும். இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் வரும். ஏன்னா நிறைய கேசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றமே காவல்துறையை நோக்கி கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க இல்லையா. காவல்துறை வந்து இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க தவறிவிட்டார்கள், போதுமான ஆதாரங்களை திரட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் அகெயின் நான் எப்போவுமே ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, பெயில் வராங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல, பெயில் கொடுக்கக்கூடாது, இல்லை இவங்க வெளியில் வந்தால் சாட்சியங்களை கலைச்சிருவாங்க, இல்லை இவங்களுக்கு வந்து பெயிலே கொடுக்கக்கூடாது, அவ்வளோ கொடூரமான சம்பவத்தில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கேஸ்லையும் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மேபி அவங்க ப்ரெசன்ட்குள்ளே இருந்துட்டு அவங்க ட்ரையல் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வரலாம்.